சட்ட ஒழுங்கு, போதை, கடன், தற்கொலை போன்ற மோசமான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில் தமிழகத்திற்கு தான் இந்தியாவில் முதலிடம் என்றும், தமிழ்நாட்டில் புத்தகத்தை கையில் எடுக்க வேண்டிய மாணவர்கள் கஞ்சாவை எடுத்து செல்கின்றனர் என்றும் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். 5000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு. இது தேர்தல் ஓட்டுக்காக, வாக்கு வங்கிக்காக இந்த அரசியலை பண்ணியிருக்கிறாங்க. இது மக்கள் ஏமாற மாட்டார்கள் என நான் நம்புகிறேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால சொன்னாங்க 2021 1000 ரூபாய் தருவான்னு சொன்னாங்க. ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வர வரைக்கும் அவங்க அந்த ரூபாயை கொடுக்கவே இல்லை. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது தான் கொடுத்தாங்க. அப்போ தேர்தலுக்கான அந்த வாக்கு வங்கி அரசியலை பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு இப்போ 1000 ரூபா கொடுத்தாங்க. ஆனால் போன பொங்கலுக்கு தரல, அதுக்கு முந்தின பொங்கலுக்கும் தரல, அதுக்கு முந்தின பொங்கலுக்கும் தரல. அப்போ தேர்தல் வரும்போது அதுக்காக ஒரு திட்டம், மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க கோடை காலத்துக்காக 1000 ரூபாய். இந்தியாவில் எந்த மாநிலமும் கொடுக்காத ஒரு திட்டத்தை இன்னைக்கு முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுல தப்பு இல்லை. போன வருஷம் ஏன் கொடுக்கல? அதுக்கு முந்தின ஆண்டு ஏன் கொடுக்கல? அதுக்கு முந்தின வருஷம் ஏன் கோடைக்கால விடுமுறைக்கு பணம் கொடுக்கல? ஆக தேர்தல் வரும்போது அதற்காக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு திட்டம். ஆனால் இந்த நாட்டில் இன்னைக்கு கஞ்சா, போதைப் பொருட்கள், கல்லூரிக்கு போக வேண்டிய வயசுல இன்னைக்கு கையில் புத்தகத்தை எடுக்க வேண்டிய பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு கஞ்சாவை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பெண்கள் எல்லாமே பீர் பாட்டில் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. பெண் குழந்தைகள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பீர் பாட்டில் குடிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வந்துட்டு இருக்கு. மிக மோசமான சூழ்நிலை தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 10 லட்சம் கோடி 10.5 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு கடன் வச்சிருக்காங்க. இந்தியாவில் 2011 வரைக்கும் இருந்த கடன்களை காட்டிலும் இன்னைக்கு 5.5 லட்சம் கோடி ரூபாய், 2022 முன்னால இப்போ 5.5 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட கடன் வாங்கி தமிழ்நாட்டை கடன்கார மாநிலமாக, இந்தியாவிலேயே முதல் மாநிலம் எதுன்னாக்கி தமிழ்நாடு தான். எதில் அப்படின்னாக்கி கடன் வாங்குறதுல இன்னைக்கு தமிழ்நாடு தான் முதல் மாநிலம்.